Universal IS Academy, Thangavelu Complex, 2nd floor, Andagalur Gate, Rasipuram Road, Namakkal. அனைவருக்கும் வணக்கம். டெட் குவாலிஃபைடு ஆனவங்களுக்கு யூஜிடிஆர்பி எக்ஸாம்ஸ்க்கான அறிவிப்பு விரைவில் வர மாதிரி இருக்குது. அந்த டெட் குவாலிஃபைடு ஆன ஸ்டூடெண்ட்ஸ் அத்தனை பேருமே நம்ம யூஜிடிஆர்பி எக்ஸாம்ஸ் எழுதலாமான்னா எழுதலாம். அதில் என்னென்ன டிபார்ட்மெண்ட் மட்டும் எழுத முடியும் அப்படின்னா தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ். சயின்ஸில் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி. சோஷியல் சயின்ஸில் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி. அப்போ 9 டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இந்த யூஜிடிஆர்பிக்கு எலிஜிபிலிட்டி. இந்த யூஜிடிஆர்பியில் எத்தனை டைப் ஆஃப் மாடலில் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னா, பார்ட் ஏ தமிழ் எலிஜிபிலிட்டின்னு. தமிழ் எலிஜிபிலிட்டியில் மினிமம் நம்பர் ஆஃப் மார்க் நம்ம எடுத்தால் மட்டும்தான் நாம் மெயின்ஸ் பேப்பரை திருத்த ஆரம்பிப்போம். அதாவது நம்மளுடைய சப்ஜெக்ட் பேப்பரே கன்சிடர் பண்ணுவாங்க. அப்போ தமிழில் 30 கேள்வி கேட்குறாங்க. 30 கேள்விக்கு 50 மார்க். இந்த 50 மார்க்குக்கு நம்ம 20 மார்க் எடுத்தாலே போதும். அதாவது 40% ஆஃப் கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் பண்ணிட்டாலே போதும், நம்மளுடைய மேஜர் பேப்பர் திருத்துவாங்க. அப்படி மேஜரில் 150 கேள்வி கேட்பாங்க. 3 மணி நேரத்துக்கு 150 மார்க்குக்கு நம்ம எழுதுவோம். இதில் எவ்வளோ ஹையஸ்ட் மார்க், அதாவது ரேங்க் லிஸ்ட்டில் நம்ம முன்னிலைப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு போஸ்டிங் கிடைக்கும். இப்போ லாஸ்ட்டு அகாடமிக் இயரில் நடைபெற்ற தேர்வில் எவ்வளோ நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ்க்கு ஃபஸ்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் வரும்போது கொடுத்தாங்க அப்படின்னா 2222 வேக்கன்சிஸ்க்கு நடைபெற்ற இந்த தேர்வில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் தனித்தனி கேட்டகரி வைஸ் நம்ம பிரித்தோம் அப்படின்னா நமக்கு வைக்கக்கூடிய இந்த எக்ஸாம்ஸோட வேக்கன்சிஸு மிக குறைவான ஒரு வேக்கன்சிஸ் தான் இருக்கும். இதுக்கெல்லாம் காம்படிட்டர் எத்தனை பேர் வருவாங்க, எந்தெந்த டெட்டில் பாஸ் பண்ணுவீங்க வருவாங்க அப்படின்னா, கடந்த 2012 இப்போ 2026 ஸ்பெஷல் டெட் எழுதுனீங்க அத்தனை பேருமே காம்படிட்டர் தான். இதில் 2012 டெட் எழுதி குவாலிஃபைடான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 5.5 மார்க் வெயிட்டேஜ் மார்க் இருக்குது. அது மாதிரி 2013, 14, 2017, 2019, 2022 இந்த டெட்டெல்லாம் எழுதி அப்போ வேலைவாய்ப்புக்கு போக முடியாத ஸ்டூடெண்ட்ஸ் அத்தனை பேருக்குமே யூஜிடிஆர்பியில் எக்ஸாம்ஸ் எழுதும் போது அவங்களுக்கு வெயிட்டேஜ் மார்க் வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்போ அந்த 2024 எக்ஸாம்ஸ் பிப்ரவரியில் நடைபெற்ற தேர்வில் அந்த தேர்வு எழுதி மார்க் வாங்கிட்டு வேலைவாய்ப்பு கிடைக்காத ஸ்டூடெண்ட்ஸ், அது எழுதி அந்த தேர்வு எழுதி வேலைவாய்ப்புக்கு போக முடியாத ஸ்டூடெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து படிச்சுட்டு இருந்தால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் உங்களுடைய படிக்கிற திறமையை இன்னும் கொஞ்சம் தீவிரப்படுத்திக்கிங்க. இனிமேல் தான் நான் உட்காந்து படிக்கலான்னு இருக்கேன் இந்த யூஜிடிஆர்பி எக்ஸாம்ஸ்க்குனா, இப்போலேருந்து உட்காந்து படித்தா கூட கட்டாயம் நம்மளால் ரிசல்ட் வாங்கிட முடியும். நீங்கள் காலதாமதம் செய்ய செய்ய அதோட விலையோட பாதிப்பு யாரை மட்டும்தான் சேரும் அப்படின்னா நம்மளை மட்டும்தான் சேரும். நாம் மட்டும்தான் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி. கொஸ்டின்ஸ் வந்து கடினமாக கேட்க மாட்டாங்க. நாம் சப்ஜெக்டோட நாலேஜ் அறகுறையாக வச்சுட்டு இருந்தோம்னா கட்டாயம் எளிமையாக கேட்க வேண்டிய கேள்வி கூட நமக்கு கடினமாக தான் தெரியும். அப்போ முயற்சியின் விளைவால் தான் நம்மளால் சாதித்து காட்ட முடியும். தொடர்ந்து படித்தா கட்டாயம் நம்மளாலையும் வெற்றியாளராக வர முடியும். தொடர்ந்து படிங்க, அதுக்குண்டான சப்போர்ட் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். உங்களுக்குடான அடுத்தடுத்த அப்டேட் நாங்கள் உங்களுக்கு தெரிவிக்கிறோம். நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. வெரி ஆல் த பெஸ்ட். வணக்கம், நான் எம். கிருஷ்ணகுமார், யூனிவர்சல் ஐஏஎஸ் அகாடமியின் ஃபவுண்டர் அண்ட் மேனேஜிங் டைரக்டர். மாணவர்களை திறமையான அரசு அதிகாரிகளாக உங்கள் வெற்றி பயணத்தில் நாங்கள் உறுதுணையாக இருப்போம்.